வணக்கம். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் திகதி ஆசிரியர் பி. அம்பிகை பாகனாகிய நான் 2024 செப்டம்பர் 15 திறமைந்து புலமைப்பரிசு பரீட்சை செய்த மாணவர்களின் பெறுபேறுகள் குறித்து சில வார்த்தைகள் கூற வேண்டிய அத்தியாவசிய நிலையில் இருக்கின்றேன். அது யாதெனின், டிசம்பர் 11ஆம் திகதி திறமைந்து புலமைப்பரிசு பரீட்சை பெறுபேறுகளை வெளியிடுவது சார்பாக நீதிமன்றில் விவாதிக்கப்பட உள்ளது. அதாவது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரின் ஊடாக வழங்கப்பட்டுள்ள அரசு சார்பான வாதங்களை ஆதாரமாக கொண்டு டிசம்பர் 11ஆம் திகதி புதன்கிழமை நீதிமன்றில் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இந்த பரீட்சையில் பரீட்சை வினாக்கள் பரீட்சை நடைபெறும் தினத்துக்கு முன்பே வெளியாகிவிட்டது என்பதுதான் பிரச்சனைக்குரிய விடயம். அரசு பலபக்க விசாரணை ஊடாகவும் பரீட்சையில் 3 வினாக்கள் மாத்திரமே வெளியாகியது என உரைத்த போதிலும் பல பெற்றோர் அல்ல 7 வினாக்களாயினும் வெளியாகி இருக்கின்றது என தங்கள் பக்க சார்பாக ஆதாரங்களுடன் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறார்கள். ஆயினும் இப்பொழுது மீளவும் அரசு அந்த 3 வினாக்கள் சார்பாகத்தான் இங்கே விடயத்தை முன்னிலைப்படுத்துகின்றதை ஒழிய ஏனைய வினாக்களை பற்றி அலசவோ ஆராயவோ விசாரிக்கவோ முற்படவில்லை. அப்ப இந்த பரீட்சை செய்த மாணவர்களில் பல மாணவர்கள் பாதிக்கப்படுவது உண்மையான உண்மை. காரணம் என்னென்றால், இந்த பரீட்சை என்பது மற்ற வகுப்பேற்ற பரீட்சை போன்றோ கருத முடியாது. இது உண்மையிலேயே காபோத சாதாரண பரீட்சை போன்று கூடி கருத முடியாது. காபோத உயர்தர பரீட்சைக்கு ஒப்பாக கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த வகையில் என்றால், காபோத உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் சர்க்கோ முறையில் அளவிடப்பட்டு ஒரு புள்ளி வித்தியாசப்படுகின்ற போது கூடி அந்த பிள்ளை உயர்நிலைக்கும் அதற்கு அடுத்த நிலைக்கும் தெரிவாகின்ற கட்டம் உருவாகின்றது. அதே போல இந்த திறமைந்து புலமைப்பரிசு பரீட்சையிலும் ஒரு புள்ளிகளிலேயே அந்த பிள்ளைகளின் வெட்டுப்புள்ளி தீர்மானிக்கப்படுகின்றது. வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற அனைவருக்கும் அரச சன்மானமும் சலுகையும், அதாவது வசதி குறைந்த மாணவர்களுக்கு, வசதியானவர்களுக்கு அல்ல, அது ஒரு குறிக்கப்பட்ட தொகை வருமானத்தை விட குறைந்த வறுமை நிவாரணம் அவசியமானவர்களுக்கு சலுகை கட்டணமும் அந்த புலமை கட்டணமும் புலமை பரிசு கட்டணம் கிடைக்கும். அத்தோடு அவர்களின் வெட்டுப்புள்ளிகளை தீர்மானித்து பாடசாலை தரப்படுத்தல் மூலம் அவர்களுக்கு பாடசாலைகளில் முன்னணி பாடசாலைகளில் அனுமதி அந்தந்த வெட்டுப்புள்ளி அடிப்படையில் வழங்கப்படும். அப்ப இந்த பரீட்சை சாதாரணமாக நடக்கின்ற பரீட்சையில விட முக்கியத்துவம் பெறுகின்றது எந்த வகையில் என்றால், அந்த பிள்ளை தொடர்ந்து கற்று முன்னணி பாடசாலையில் அனுமதி பெற்று முன்னணி மாணவர்களுடன் போட்டியிட்டு கற்று
சாதாரண தரத்தில் தெரிவாகி, அதாவது தங்களுக்குரிய அடுத்த கற்கை நெறிய ஆயத்தம் பண்ணி அதில் சென்று காப்போதா உயர்தரத்தில் தங்களுடைய பல்கலைக்கழக அனுமதியை பெறுவதற்கு ஆணிவீராக அத்திவார கல்லாக அமைகின்றது. அப்ப இந்த பரீட்சையை பற்றிய முக்கியத்துவம் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கும் முக்கியத்துவம் தான். காரணம் என்னென்றால் 10 வயது குழந்தைகளுக்கு பெருசாக தங்களுடைய எதிர்காலங்கள் பற்றி அவர்களுக்கு பெற்றோர் இருக்கின்றார்கள் என்றதிலே அவர்கள் அதிகம் சிந்திப்பதில்லை. ஆனால் பெற்றோர் இந்த விடயத்திலே அதிக அளவில் சிந்திக்கிறது நியதி. இது ஒரு ஆசிரியன் என்ற முறையிலும் நீண்ட காலங்களாக மாணவர்களை வழிநடத்திய பண் என்ற அனுபவ காரணமாகவும் இந்த இப்ப ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிணக்கு நிலை உண்மையிலேயே ஒரு அசமந்த போக்கு காரணம் என கூறக்கூடியதாக இருக்கின்றது. பரிச்சத்தால் வெளியாகியது அம்பலமாகினபடியால் தான் அதுவும் தெரிய வந்திருக்கின்றது. அம்பலமாகாமல் எத்தனை நாடகம் கூத்துக்கள் நடந்ததோ அதை தெரியாது. அம்பலமாகி ஆதாரமாகியதால் இது வெளிவந்திருக்கின்றது. வந்த பிற்பாடும் இவ்வளவு காலம் நீடித்தும் இந்த பரீட்சைக்கு ஒரு தகுதியான பதில் வழங்காமல் இருப்பது அரசு பக்கத்தில ஒரு ஒருதலைபட்சமான பாரதூரமான குற்றமாகத்தான் கருத வேண்டும். இது சிறுபிள்ளை விவகாரம் என்று பலரும் இந்த பரீட்சையை செய்தால் பிள்ளைகளின் மனநிலை பாதிக்கப்பட்டுவிடும் என்கிறார்கள். அப்ப பரீட்சைத்தால் வினாக்கள் இப்படி கசிந்து பிள்ளைகள் பாதிக்கப்படவில்லையா? அப்ப ஏன் இப்படியாக அவர்கள் கதைக்கின்றார்கள் என்பது கூடி என்னடா உயர்மட்டத்தில் இருப்பவர்கள் இப்படி கதைப்பதுதான் மிகுந்த கேவலத்துக்குரிய இடமாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் பெற்றோர்கள் என்பதிலே பல பெற்றோர்களே அடிமட்ட கருத்துக்கள் என்று நாங்கள் அதனை போக்கிக் கொண்டிருந்தாலும், ஆனால் அந்த உயர்மட்டம் என்று கருதப்படுபவர்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அதற்குரிய நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது மிகுந்த விசனத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. பல தடவை இந்த பரீட்சையை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை. ஆயினும் சந்தர்ப்பம் சூழ்நிலை இன்று இதனை வெளியேற வேண்டி இருக்கின்றது. என்னென்றால் நாளைய தினம்தான், அதாவது இன்று 2024 டிசம்பர் 10ஆம் தேதி 11ஆம் தேதி நீதிமன்றில் இது தீர்மானிக்கப்படும். ஆயினும் எங்கள் நாட்டை பொறுத்தவரையில் நீதி என்பது ஒரு பக்க சார்பு இல்லாமல் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அதனை நாளைய தினம் பெரும் எதிர்பார்ப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்வோம். அப்படி தகவல்கள் கிடைக்கிற பட்சத்திலே எனக்கு அதனை அனுப்பும்படியும் கேட்டுக்கொள்கின்றேன். மற்றது இந்த பரீட்சை பற்றி நாங்க இப்படி அடிக்கடி இதை பற்றி குறைபட்டுக் கொள்வது பிள்ளைகளின் மனநிலையை பாதிக்கும் என்பது உண்மைதான். அதால தான் இதை பெருசாக கதைத்து கொள்ளாமல் பொறுமையாக பொறுத்திருந்து நாளைய பெறுபேறை நாங்கள், அதாவது நாளைய தினம் அந்த நீதிமன்றத்தில் ஆய்வு செய்யப்படுகின்ற விடயத்தை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்று. அதன்பின் தகவல்கள் தெரிகின்ற போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் என்பதை கூறி தற்காலிகமாக விடைபெறுகின்றேன். நன்றி.